சதீஷும் அவங்க அம்மாவும் நியூஸ் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அரசி மேலே எந்த தப்புமே இல்லைம்மா, அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான். எனக்கு அரசியை ரொம்ப பிடிக்கும், நம்ம போய் திருப்பி பேசலாமா, பொண்ணு கேட்கலாமா, அந்த மாதிரி கேட்குறான். அவங்க அம்மா இருந்துட்டு எனக்கும் ஆசை தான், பட் இது நடக்குமான்னு தெரியல, நான் அப்பாட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் குமார் வந்து பாட்டியை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். பாட்டி நான் ரொம்ப தப்பு பண்ணது ரொம்ப தப்பு, ஆனால் அரசி என்னை மன்னிச்சு ஏற்றுருக்கான், அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அரசி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறேன். பாட்டி நீ இதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்காத, அந்த பொண்ணு ஒன்று மன்னிச்சு விட்டதே பெருசு, நீ கேட்டனா அந்த பொண்ணு செருப்பால் அடிக்கும், நீ இதை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பாண்டியன் வீட்டில் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நியூஸில் வந்துடுச்சு, எல்லாருமே வந்துட்டு கால் பண்ணி கேட்குறாங்க, இதை பற்றியே கேட்டுட்ருக்காங்க, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பக்கமும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. அது போக அவங்க ஒரு வயல் விற்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. வயலை விற்கணும்னு கோமதி வயல் விற்க வேண்டாம், நான் வேணால் என்னோடய நகை தரேன்னு சொல்கிறாங்க. பாண்டியன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வயலை வச்சே பார்த்துக்கிறேன், நகை ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் இல்லை தங்க விலை ஏறிட்டு தான் இருக்குது, அதனால் நகை அப்படியே இருக்கட்டும், அவனுக்கு கார் இது எடுக்கணும்னு சொல்லிட்டு வயலே விற்றுலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறேன். எல்லாருமே வீட்டில் உட்காந்துட்டு அப்புறம் நேற்று நடந்த நியூஸில் வந்த விஷயத்தையே பேசிகிட்டு இருக்காங்க. அவன் எப்படி காலில் திடீர்னு விழுவான்னு யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி வந்துட்டு நம்ம அந்த கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. எல்லோரும் ஷாக்காக என்ன இப்படி சொல்கிறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன், மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா மறுபடியும் எல்லோரும் ஃபோன் பண்ணி என்கிட்ட அதே விஷயத்த பேசுகிறனால நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே உட்காந்து நேற்று நியூஸில் வந்தது அரசிக்கு நடந்தது அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கிறப்பவே சரவணா நான் கடைக்கு கிளம்புறேன்னு சொல்கிறேன். அப்போ போல் பாண்டியன் நீ அவட்ட சொல்லிட்டு போ ஒய்ஃப்ட்டு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போது இல்லைப்பா நான் அப்புறம் சொல்லிக்கிறேன்றாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கப்போ சதீஷ் வீட்டிலேருந்து இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. சதீஷோட அம்மா என்ன எல்லோரும் அதிர்ச்சியாக நிற்கிறீங்க, வாங்கன்னு கூட கூப்பிடலையே அப்படிங்கிறாங்க. பாண்டியன் அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்கிறாரு. அந்த அம்மாவே சதீஷ் உட்காருன்னு சொல்ல மாட்டாங்க, நம்மளே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கதையை பேச ஆரம்பிக்கிறாங்க பழசையே. அப்புறம் பேசிகிட்டு இருக்கப்போ எல்லோரும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கப்போ அவங்க வீட்டிலேருந்து மெதுவாக அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்காக எப்படி சொல்கிறேன்னு சுற்றி சொல்கிறாங்க. அரசியை பொண்ணு கொடுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க.